வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம 2022 அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள். 2021 டிசம்பர் மாசத்துல இருக்கும். ஒரு வழியாக கோவிட்லாம் ஓவர் கம் பண்ணி 2021 கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போவே வந்து வேலைகள் தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா iPhone 14. ஸோ iPhone 13 சீரிஸ் வந்து யூஸ்வலாக லான்ச் ஆச்சு. ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து லான்ச் ஆகும். ஸோ செப்டம்பர் மாதத்தில் வந்து iPhone mini 13, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 Pro, அதுக்கப்புறம் 13 அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸ் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone mini அப்படிங்கிற அந்த சைஸை வந்து iPhone 12 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மினி வேரியண்ட்டே கிடையாது 11 அப்படி இருக்கும்போது iPhone 14 வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா iPhone 14 Max வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஐஃபோனில் பெரிய சைஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 வந்து 13 Pro இருக்குது, 13 Pro Max இருக்குது. iPhone 14 வந்து முழுக்க மாறுபட்டு பெரிய சைஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு குட்டி டேப்லெட் மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம 2022 செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 வரப்போகிற முக்கியமான மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S21 FE. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா S20 FE வந்து வந்திருக்கு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், ஏன் இது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 40,000 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70,000 ரூபா மதிக்கத்தக்க ஒரு மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் IP ரேட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசரும் வந்து நல்லாயிருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும், டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ Samsung S20 FE பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு. இதில் S21 FE வந்து உங்களுக்கு வந்து 2022 லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப காலம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். 2022 ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ளேயே லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2022 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து S21 FE வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பெருசாக என்ன மொபைல் வந்து நீங்கள் வந்து 2022 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் வந்து Find N அப்படின்னு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன இந்த மொபைலில் வந்து ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணுற மாதிரி மாடல், ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங்கில் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த Find N அப்படிங்கிற ஓப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் மாடல். அதாவது நீங்கள் வந்து இப்படி ஹரிசான்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்க்கும்போது ஒரு பீஸ் ஆஃப் கிளாஸை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஃபோல்டபுள் ஃபோன்ஸுக்கு வந்து ஃபேன்ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து Finding N வந்து ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், iPhone SE. iPhone SE 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இப்போ கரண்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்டான ஐஃபோன் மாடலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 2022 நீங்கள் வந்து SE மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லோ பட்ஜெட்டில் யாரெல்லாம் வந்து iPhone SE வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து iPhone SE 2022 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, iPhone SE யூஸ்வலாக வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பேட்டரியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 4.7 இன்ச் அந்த சைஸ் தான் வந்து iPhone SE வந்து இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து 6.1 இன்ச் SE ஃபோன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 6.1 இன்ச்சில் வந்து iPhone SE வந்துன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேட்டரி பேக்கப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற SEல வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டரி பேக்கப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய கேமரா. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் iPhone 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாச் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் ஐஃபோன் கிட்ட வந்து நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Google Pixel 6a 6 Pro. ஸோ இந்த Google Pixel சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு நிகரான ஆண்ட்ராய்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் வந்து இன்னும் அது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. பட் கண்டிப்பாக இந்த Pixel 6a அதுக்கப்புறம் 6 Proனால கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதோடைய ப்ராசரே பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LTPO டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா கேட்கவே வேணாம், உங்களுக்கு வந்து 12 GB வரைக்கும் ரேம் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 GB வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து சூப்பராக இருக்கும். கேமராவும் வந்து அமேசிங்காக இருக்கும். ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன் வேணும், எனக்கு வந்து ஐஃபோனுக்கு நிகரான ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக வந்து கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 2022 லான்ச் ஆகி வரக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro. உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரிஸ் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் வந்து 10 Pro எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10 Proவில் இது வரைக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணல. பட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதோடைய ப்ராசர் Snapdragon 8 Gen 1 ப்ராசரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Snapdragon 8 Gen 1 ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராசர், Snapdragon-உடைய அடுத்த லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டல் கார் கீஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், டிஜிட்டல் லைசன்ஸ் ஆகட்டும், இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன்ஸ் வந்து ரெடியாகி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்த லெவல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு உண்டான ஒரு ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ OnePlus 10 Pro வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 10 Pro வாங்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராமிசிங்கான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா OnePlus 10 Proவில் ஆல்ரெடி ப்ராசர் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேமராஸும் வந்து இப்போ OnePlus 9 சீரிஸ்லேயே வந்து ஆசல்பெட் கேமராஸோட தான் வருது. ஸோ கேமராஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் IP ரேட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா OnePlus 10 Proக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா MI 12. ஸோ MI பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக வந்து அவங்க வந்து கரெக்டாக மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வந்து நம்ம வந்து 1.5 லட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும் MIயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற மாடல்ஸ்லாம் தனியாக வந்து நிறைய பேர் வந்து MIக்காக வெயிட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் உண்மை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ MIயில் வந்து 11 சீரிஸ் வந்தது, 11 Pro அது மாதிரி மாடல்ஸ் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து 108 மெகா பிக்சல் வரைக்கும் கேமராஸ் கொடுக்குறாங்க. பேட்டரியும் வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாமல் MIயில் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது, இன்ஃப்ராரெட். அந்த இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது வந்து சின்ன ஃபீச்சராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து டிவி அதே யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், AC கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ MI 12 சீரிஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா MI 12ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 8 Gen 1 ப்ராசரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா MI வந்து பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. MI வந்து டேரெக்டாக OnePlus சாம்சங் கூட எல்லாம் போட்டி போடுற அளவுக்கு வந்து மாடல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2022 லான்ச் ஆக போகிற ப்ரீமியம் மொபைல்ஸ் மட்டும்தான். அது இல்லாமல் ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 7,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது மாதிரி மாடல்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிங் மொபைல்ஸோட ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.